வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்ஆவிட்டிவ்ஸ் தமிழ் சேனல். நான் எஸ்ஆவிட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரொடக்டிவிட்டி பிசி பில்ட் பண்ண போகிறோம். அதுவும் Masterframe 700ல். ஸோ எல்லாம் கச்சமுச்சான் இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு அடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பிசி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி பர்பஸ்க்காக பில்ட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இந்த கேபினெட்டுக்காகவே மெயினாக வந்து பில்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஷெல்ஃபில் ரொம்ப நாளாக வந்து தூங்கிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பில்டை கம்ப்ளீட் பண்ணுவோமே அப்படிங்கிறதுனால பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து மெயினாக நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து இந்த பில்டு வந்து பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டில் இன்னொரு சர்ப்ரைஸும் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வெயிட் பண்ணுது. அதாவது இந்த கேபினெட்டில். ஸோ அதுவும் வந்து கூடிய சீக்கிரம் தெரிய வரும். ஸோ இந்த பர்டிகுலர் கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா குலோமாஸோட Masterframe 700. இதோட பில்டு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அஃப்கோர்ஸ் இது வந்து தனித்தனியாக வரும். ஸோ இந்த கேபினெட் நம்ம வந்து பில்டு பண்ணணும். கேபினெட் பில்டிங் ப்ராசஸே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது வந்து தனி வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ டெஃபினட்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பில்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மோஸ்ட்டாக வந்து ஒரு ஜென்ரேஷன் கம்மியான ஒரு ஹை அண்ட் பார்ட்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் பியூட்டிஃபுல்லாக இருக்கணுன்ட்டு சில பார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைன். இந்த பார்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய பில்டு நீங்கள் வந்து பார்க்கலாம் ஃபியூச்சரில். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. பர்சனல் அண்ட் அஃபிஷியல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆசமான பர்க்ஸ் எல்லாமே வந்து காத்துட்ருக்கு. ஸோ மந்த்லி 2 லைவ் வந்து நம்மளுக்கு வந்து பண்ண போகிறோம். ஸோ மெம்பர்ஸ்க்காக. ஸோ அந்த ஒரு லைவில் நீங்கள் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது பிசி சம்மந்தப்பட்டதோ இல்லை வந்து டவுட் சம்மந்தப்பட்டது எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம். ஸோ ஒன்லி ஃபார் மெம்பர்ஸ். ஸோ அதையும் வந்து அந்த ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா Ryzen 9 5900X ப்ராசர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு 12 கோர் 24 த்ரெட் 3.7 GHz பேஸ் கிளாக் ஸ்பீட் கொண்ட ஒரு ப்ராசர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்டிவிட்டி ஒர்க்கு எனக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது என்கிட்ட இருந்த ப்ராசர் அப்படிங்கிறதுனால நான் வந்து யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் முன்னாடியே ஒரு பில்டு பண்ணணும்னு வாங்கி வச்சேன். ஒரு வருஷமாக இந்த ப்ராசர் வந்து சும்மா தூங்கிட்டு இருக்கு. ஸோ ஃபைன். அதனால் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ மதர் போர்டு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஏசஸோட ROG Crosshair 8 Dark Hero X570 போர்டு. ஸோ ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் போர்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பியூட்டிஃபுல் மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் ஒரு பேக் எல்லா ஒரு ஃபீச்சரும் கொண்ட ஒரு போர்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன் பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்கிறேன்னா இது அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு போர்டு தான். பட் இதோட எக்ஸ்பென்சிவான போர்டுலாம் இருக்குது இன்னும். ஸோ ஒரு பட்ஜெட் ரேஞ்சும் இல்லாமல் ஒரு ஓவர் ஹை ரேஞ்சும் இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு போர்டு வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. பட் அந்த ப்ரீமியம் ரேஞ்சில் இருக்கிற போர்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸோ சம் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் என்னென்னா அஃப்கோர்ஸ் ஓவர் கிளாக்கிங் வந்து தாறுமாறாக இதில் வந்து பண்ணலாம். சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த பிசியில் வந்து நம்ம ஓவர் கிளாக்கிங் பண்ணுவோம். அது ஒரு தனி வீடியோவாக வரும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தேவையான ஸ்லாட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து IO போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது நம்மளுக்கு. அண்ட் ரேம் சப்போர்ட், அப்புறம் வந்து SSD வந்து சப்போர்ட் பண்ணுறது, அதாவது M.2 சொல்கிறேன் நான். அண்ட் USB 3.0 சப்போர்ட் இருக்குது. Type-C போர்ட் இருக்குது நம்மளுக்கு. ப்ளூடூத் அண்ட் Wi-Fi இருக்குது. Wi-Fi 6 நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த போர்டில் இருக்குது. ஸோ ஒரு வெல் பேக்டு போர்டு அண்டர் பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். பட்ஜெட்டுங்கிறது இங்கே வந்து ஒரு ஹை அண்ட் பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு பட்ஜெட் போர்டு தான். ஸோ இந்த ஒரு CPU வந்து கூல் பண்ண போகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா த இண்டஸ்ட்ரி பெஸ்ட் Noctua NH-D15 140mm ஃபேன்ஸ் கொண்ட ஒரு ரெண்டு ஃபேன் கொண்ட ஒரு கூலர் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லாக வந்து பிளாக்ல இருக்கும். ஸோ அட்டகாசமான ஒரு லுக். அது மட்டும் இல்லாமல் வெறித்தனமான ஒரு கூலிங் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் இந்த ஒரு ஃபேனில். ஸோ இந்த ஒரு Noctua அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லாமே கூலிங் சம்மந்தப்பட்டது ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இந்த ஒரு ஏர் கூலர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு AIO ஒரு காஸ்ட் தான் நம்மளுக்கு வரும். 3 ஃபேன் AIO காஸ்ட் தான் வரும். பட் ஸ்டில் ட்ரஸ்ட் மீ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கூலர். செம ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கூலர். ஸோ அதனால் இதை வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்துக்கூடையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து GPU பர்ஃபார்மன்ஸும் முக்கியம். ஸோ அதனால் MSIயோட RTX 3080 நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸும் வெறித்தனமாக வந்து இருக்க போகுது. ஸோ இது எல்லாத்துக்கும் பவர் கொடுக்கணும் இல்லையா? ஆப்வியஸ்லி அதுக்காக பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் XPGயோட 1000 வாட் பவர் சப்ளை. அதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் பவர் சப்ளை. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பிளாட்டினம். எஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் பவர் சப்ளை. ஸோ இந்த பிளாட்டினம் பவர் சப்ளை தான் நம்மளோட என்டையர் சிஸ்டம்க்கு வந்து பவர் கொடுக்க போகுது. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஹையர் வோல்டேஜாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து அவ்வளோ பவர் வந்து தேவையில்லை தான். பட் ஸ்டில் I have it, I use it. ஸோ SSD பற்றி சொல்லவே இல்லை நான். ஸோ SSDன்னு பார்க்கும்போது நம்ம வந்து காஷோட MP600 SSD வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு Gen 4 500GB SSD.
ஸோ ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரௌண்ட் 5000 Mbps வந்து கிடைக்கிது இதில். ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட், அதாவது ரீட் ஸ்பீட் வந்து 5000 Mbps, ரைட் ஸ்பீடு வந்து 2500 Mbps. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 600 Pro வந்துருச்சு. பட் நான் கிடைக்கணும்னு ட்ரை பண்ணேன், பட் எனக்கு தெரிஞ்சு அது கிடைக்கல இங்கே. ஸோ வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் பார்க்கணும் அது திருப்பி, பிகாஸ் அது வந்து இதோட ஸ்பீடாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு SSD அண்ட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு SSD நம்மளுக்கு. ஸோ லுக்குக்குனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லியான்லியோட யூனிஃபேன் AL120 வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 சைடும் வந்து வரப்போகுது. அஃப்கோர்ஸ் இதில் வந்து ஒரு ஃபேன் மாட்டுறது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான். ஏர் ஃப்ளோவே சுத்தமாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புஷ் அண்ட் புல் கான்ஃபிகரேஷன், இந்த சைடு வந்து புஷ் பண்ணி அப்படியே வந்து இந்த சைடு வந்து புல் ஆகி அவுட் போகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட சிபியூவோட அவுட் வெண்ட் இருக்கும். ஸோ சிபியோட காற்று இங்கேருந்து சக் பண்ணி இங்கேருந்து தள்ள போகுது. ஸோ இங்கேருந்து தள்ளும் போது என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற காற்றையும் அது வந்து எடுத்துக்கும் வெளியே. ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். ஜிபியூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஏர் உள்ளே வரும். ஸோ கீழே சர்க்குலேட் ஆகும், ஜிபியூ உள்ளே இழுக்கும், எல்லா சைடும் சர்க்குலேட் பண்ணும். ஸோ அதை வந்து வெளியே இழுத்து இந்த சைடு விட்டுரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷனில் டிசைன் பண்ண போகிறோம். ரொம்ப எஃபிஷியன்சியாக இருக்காது பிகாஸ் ஒரு ஓப்பன் கேஸ்னால. பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து ஒரு லுக்கும் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். லுக் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த ரேமை வந்து மறந்துடவே கூடாது எப்பயுமே. ஸோ த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் RGB ரேம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ரேம் சின்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ நான் பிசி பில்டில் வந்ததுலேருந்தே எனக்கு வந்து பிடிச்ச ரேம் இது தான். ஸோ ட்ரைடன் ஜியோட RGB ரேம்ஸ் இது. ஸோ நான் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நியோ எடிஷனும் இருக்குது, அதே மாதிரி வந்து நான் நியோ எடிஷனும் இருக்குது. ஸோ எது யூஸ் பண்ணணும்னு தெரில. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8x2 கிட்டு. ஸோ 2 நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ 4x8 GB ரேம். அது வந்து 3600 MHz ரேம். ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ செம்ம ஸ்பீடாக நம்மளுக்கு வந்து இருக்கும் பெர்ஃபார்மன்ஸும். பிகாஸ் பெஸ்ட்டு இவ்வளோ தான் கிடைக்கும் நம்மளுக்கு. அதுவும் இல்லாமல் CL16 டைமிங் இது. ஸோ அதனால் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேம் அண்ட் பியூட்டிஃபுல் லுக்கிங் ரேம். ஸோ பியூட்டின்னு சொன்னால் இது கூட இன்னும் பியூட்டிஃபுல் ஆக்க என்ன போடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்மளோட லியான்லி ஸ்ட்ரிம்மர்ஸ். ஸோ GPU ஸ்ட்ரிம்மர் அண்ட் CPUவோட ஸ்ட்ரிம்மர், CPUன்ற பாருங்க, GPU ஸ்ட்ரிம்மர் அண்ட் மதர் போர்டோட ஸ்ட்ரிம்மர். ஸோ இந்த லியான்லி ஸ்ட்ரிம்மர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இதுக்கு பில்டுக்கு வந்து பியூட்டியை வந்து சேர்க்கும். ஸோ அதனால் மேபி பார்ப்போம், இதை வந்து யூஸ் பண்ணுவோன்னா அப்படின்னு எனக்கு தெரியலை. இன்கேஸ் யூஸ் பண்ணால் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம், எனக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. எஸ், லுக் அட் திஸ், அந்த திக்னஸ் இருக்கே, வாவ். ஸோ இந்த பிசி பில்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ப்ரொடக்டிவிட்டி அண்ட் கேமிங்காகவும் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 12 கோர் வந்து கேமிங்க்கு மோர் தென் நஃப், அண்ட் ப்ரொடக்டிவிட்டிக்கு 12 கோர், அதாவது நான் பண்ணுற ப்ரொடக்டிவிட்டி பர்பஸ்க்காக 12 கோர் வந்து எனக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும் இந்த ஒரு CPU கொடுக்குற பர்ஃபார்மன்ஸு. ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக இந்த பில்டு வந்து பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த பில்ட் அண்ட் எல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த கேஸோட பில்டு திருப்பி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டெஃபினட்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணலாம். அது வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து வரும், இந்த கேஸோட பர்பஸ் ஃபுல்லாகவே. ஸோ இந்த வீடியோவில் இந்த பில்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், சாயம் இருக்கு இல்லையா? Okay, SSD. This SSD comes with an heat sink. Time to install RAM. Look at this, the beautiful Neo Trident Z Neo. Wow, full black copper and nickel plated heat sinks. எஸ் ஹியர் இட் இஸ், ஃபைனலி நம்ம சிஸ்டமை வந்து பில்டு பண்ணிட்டோம்.
ஐ ஹோப் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து க்ளீன் பில்டு வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் குட், திஸ் இஸ் குட், தட் இஸ் குட். ஓகே, பட் கேபிள் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ரியலி வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் த பர்பஸ் ஆஃப் திஸ் கேஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அதனால் நான் வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட் பற்றி பேச போகிறதில்ல. எப்படி வந்து பில்டு ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ கிரேட் ப்ராசஸ் பிகாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பில்டு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் சில கேஸ் மாதிரி இது கிடையாது. ஸோ நிறையா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பிளான் பண்ணாமன்னா கூட நிறைய வந்து மிஸ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதில். பட் அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி திஸ் கேஸ் இஸ் ஆசம் பிகாஸ் வந்து 4 ஹார்ட் ட்ரைவ் போட்டிருக்கு, 2 SATA கனெக்ட் பண்ணலாம், தென் 2 பவர் சப்ளை வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் 2 பவர் சப்ளை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் வந்து போட முடியாது. 2 பவர் சப்ளைனா மோஸ்ட் கேஸ்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பெஞ்சாக யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது இதோட இன்னொரு ஃபார்மு. பட் அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து இது வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ 2 360mm ரேடியேட்டர் வச்சுக்கலாம் நம்ம. அப்புறம் வந்து ஜிபியூஸ் வந்து கனெக்ட் பண்ணுறது கீழேயும் வந்து நிறைய ஸ்லாட்ஸ் இருக்குது. இன்கேஸ் ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது நம்ம கார்ட்ஸ் கனெக்ட் பண்ணுறனாலும் அதுக்கும் ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா இடமே வந்து ரொம்ப வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. பட் ஆப்வியஸ்லி இதோட டவுன் சைடே வந்து கேபிள்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளால் ஹைட் பண்ண முடியாது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். பட் கீழே வந்து பார்த்திங்கன்னா கேபிள்ஸ் வந்து நிறையா வந்து இந்த இடம்லாம் தெரியும் கீழே. பட் கீழே வந்து நான் வந்து வெர்டிக்கலாக ஜிபியூ மவுண்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ப்ராப்ளம் என்னாச்சுன்னா, இதில் வந்து கீழே வந்து ஒரு லேயர் ஜிபியூ உட்காரத்துக்கான ஒரு லேயரே கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இதில் வந்து வெர்டிக்கல் மவுண்ட் யூஸ் பண்ண முடியல. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். அதான் ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி மற்ற கேஸ்க்கும் இதுக்கும் இருக்கிற ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி இதுவும் இது. பட் இந்த கேஸோட பில் அண்ட் இன்ஜினியரிங் பார்க்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து பெருசாக எடுத்துக்க முடியாது ஆப்வியஸ்லி பிகாஸ் திஸ் கேஸ் இஸ் பில்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸ் அண்ட் நாட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ எல்லாருனாலையும் வந்து இந்த கேஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும், எனக்கு சூட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஒரு நீட்ஸ் இருக்கும். அந்த நீட்ஸ் பொறுத்த வரைக்கும் சூட் ஆகும். என்னோட நீட்ஸுக்கும் சூட் ஆகும். அந்த என்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேஸ் ட்ரை பண்ணணும் நீங்களும் நினச்சிங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக இது வந்து சூட் ஆகும். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த பில்ட். எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பிகாஸ் ஒயிட் ஃபேன்ஸ் வச்சு அண்ட் மீதி எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு அண்ட் இது மட்டும் ஒயிட், நம்மளுக்கு கேபிள்ஸ் மட்டும் திருப்பி ஒயிட் அண்ட் பிளாக்கில் கொடுத்ததுனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு மதர் போர்டில் பிகாஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் எனக்கு இன்னும் ஒரே ஒரு எரிச்சல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் நாக்டோவோட 140mm ஏர் கூலர் தான். பிகாஸ் என்னோடய ரேம் இருக்கிறதே வந்து தெரில பாருங்கள். ஆக்சுவலி நான் வந்து இந்த ஃபேன் இங்கே இருக்கும், இந்த ஃபேன் வந்து இந்த இடத்துல இதை ஒட்டிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஃபேன் வந்து இதை கூல் பண்ணுறதுக்கும் இந்த ஃபேன் இப்படி கூல் பண்ணுறதுக்கும் ஏர் சப்ளை இப்படி போகிற மாதிரி நான் இனிஷியலாக வந்து டிசைன் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் எல்லா ஃபார்ம் ஃபேக்டரையும் யோசித்தேன். பட் ரேம் வந்து விசிபிளாக இருக்காது அப்படிங்கிறத யோசிக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளோட ரேம் வந்து மறைஞ்சிருச்சு. இங்கே லைட்டாக தான் உங்களுக்கு தெரியும். ஸோ சைட்லேருந்து பார்த்திங்கன்னா எஸ் எக்ஸாக்டாக ஸ்ட்ரெயிட்லேருந்து இல்லை சைட்லேருந்து பார்த்தோம்னா ஒரு 3 ரேம் இல்லை 2.5 ரேம் தெரியுது. ஸோ அவ்வளோதான், மற்றபடி ஃபுல்லாக வந்து தெரியல. அது ரொம்ப பெரிய ஒரு இரிட்டேஷன் பிகாஸ் 6GB ரேம் ஜிஸ்கிலோடது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் அது மட்டும் எதுவும் பண்ண முடியல. ஓகே, ஆப்வியஸ்லி முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸோட டவுன் சைட்ஸ் இருக்கும். பட் இதோட அப்சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் கூலர். ஸோ அதனால் அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் த கேபிள் மேனேஜ்மெண்ட் இப்போது. பிகாஸ் இந்த கேஸ் இந்த வந்து பில்டு வந்து மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையபிள் ஒரு கேஸாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் இந்த பில்டு நான் வந்து மெயினாக பண்ணேன். இட்ஸ் நாட் அபவுட் த ப்ராடக்ட்ஸ் ஆர் இட்ஸ் நாட் அபவுட் த பெர்ஃபார்மன்ஸ். இதோட சோல் பர்பஸே வந்து இந்த கேபினெட்டில் எப்படி வருது அப்படிங்கிறது தான். ஸோ எஸ், பின்னாடி நான் வந்து திருப்பி உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட். இங்கே வந்து சிபியூக்கு கேபிள் போகுது. இது வந்து ஆப்வியஸ்லி வந்து ஃபேனோட கேபிள் இங்கே இருக்கிறது, இது இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஃபேனோட கேபிள். ஸோ அது லூஸாக தான் விட்டாகணும் பிகாஸ் இதை அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்டபுளாக இருக்கணும். மற்றபடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஜிப் டேக் வந்து போட்டிருக்கேன். திஸ் இஸ் ஃபார் த இது மதர் போர்டு. எல்லாத்துக்குமே எக்ஸ்டென்ஷன் கேபிள் யூஸ் பண்ணியிருக்கனால ஆப்வியஸ்லி எக்ஸ்ட்ரா கேபிள் ரொம்ப நிறையா இருக்கும் நம்மளுக்கு. அண்ட் வந்து ஜிபியோட கேபிள்ஸ் தான் இங்கே வந்து நான் பண்டில் அப் பண்ணி வச்சுருக்கேன். ஹார்ட் ட்ரைவோட கேபிள்ஸ்லாம் பெருசாக உங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியல. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இங்கேருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கேபிள்ஸ் வந்து தெரியுது க்ளீனாக. பட் அது எதுவுமே பண்ண முடியாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தட்ஸ் அவுட் ஆஃப்
ஃபோக்கஸ். நம்ம வந்து அதை வந்து ஃபோக்கஸ்லேயே எடுத்துக்கூடாது, கேபிள்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிக்கணும். பிகாஸ் இந்த கேஸ் வந்து அப்படி. இன்கேஸ் நீங்கள் வந்து இங்கே தான் மவுண்ட் பண்ணுறீங்க, லைக் நான் வந்து இதில் வந்து ஃப்யூச்சரில் வாட்டர் கூல்டு பில்டு நம்ம வந்து வரும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா காம்போனன்ட்ஸும் ரெடி. ஸோ இதில் வந்து வாட்டர் கூல்டு மெயினாக பண்ணுறதுக்கு தான் இதை வந்து வாங்கணும். ஸோ ரிவீல் பண்ணிட்டோம். பட் அந்த வாட்டர் கூல் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு வாட்டர் பம்ப் வந்துடும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்டாக இந்த இடம் வந்து ஹைட் ஆகிடும். ஸோ பார்ப்போம் அது எப்படி வருது, எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ எஸ், இந்த பில்டு வந்து அவ்வளோதான். இந்த பில்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை வந்து ஆன் பண்ணி பார்த்துருவோம் நம்ம. ஸோ எஸ், இப்போ வந்து பவர் கேபிள் கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம இப்போது ஆன் பண்ணி பார்த்துருவோம். யா சூப்பர் கூலாக இருக்குது, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது சிஸ்டம். ஸோ ஆர்ஜிபி ஃபேன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓ மை காட், வாவ், லுக் அட் திஸ், so பியூட்டிஃபுல். ஸோ இதுவும் வந்து செம்ம அழகாக இருக்குது, இதுவும் செம்ம அழகாக இருக்குது. ஓவரால் சிஸ்டமோட லுக்கே வேறு லெவல். லைட் ஆஃப் பண்ணி காட்டா, ஜஸ்ட் லுக் அட் திஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓ மை காட், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ஐ திங்க் பூட்டும் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், பூட்டும் ஆயிடுச்சு. ஸோ ஒர்க் ஆகுது நம்மளுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் மானிட்டர் கனெக்ட் பண்ணி காட்ட முடியல, பிகாஸ் என்னோட மானிட்டர்லாம் ஒர்க்கில் இருக்குது. ஸோ இந்த பில்டு அவ்வளோதான். இந்த பில்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது மாதிரி ஏதாவது உங்களுக்கும் பில்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஸோ அது மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஸ்பெக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு பிசி பில்டு உங்களுக்கும் வந்து பண்ணித்தர முடியும். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இந்த பிசியை பற்றி. அண்ட் இந்த பிசியோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இந்த பிசி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து சொல்லலாம். இந்த பர்டிகுலர் கேபினெட் வந்து கண்டிப்பாக வந்து இன்னொரு வீடியோ இந்த கேபினெட் பற்றி வரும். ஸோ இன் டீட்டெயில்டு ரிவ்யூ ஆஃப் திஸ் கேபினெட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த வீடியோவும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம மெம்பர்ஷிப் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நிறைய பர்க்ஸ் இருக்குது. அண்ட் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 லைவ் செஷன்ஸ் ஒன்லி ஃபார் மெம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேட்கணுன்னாலும் நீங்கள் தாராளமாக அதில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ மேக் ஷூர் டு செக் இட் அவுட். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.